ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடன் அன்பரசி அழகுசுந்தரம். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? கதை புத்தகத்தின் பெயர் சின்னஞ்சிறு வயதில். கதையின் ஆசிரியர் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா ஐயா அவர்கள். கதையின் தலைப்பு பையனா பொண்ணா. கதையோட தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? வாங்க கதைக்குள்ள போகலாம். ரோம் நாட்டில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் அந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பொதுவாக ஒரு காலேஜில் அட்மிஷன் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலேஜுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற பெயர் மட்டும் ஆணோட பெயரா இல்லை அது ஒரு பெண்ணோட பெயராங்கிறது குழப்பமாகவே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் அது கண்டிப்பாக ஒரு ஆணோட பெயராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் யாரும் படிக்கிறதுக்கு வந்ததே கிடையாது. அதிலையும் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வந்ததே கிடையாது. அதனால அது கண்டிப்பாக ஒரு ஆணோட பேரு தான் நினச்சி அந்த நபருக்கு கல்லூரி எப்போ திறக்குங்கிற தேதியை குறிப்பிட்டு ஒரு கடிதமும் போடுறாங்க. கல்லூரி திறக்கிற நாளும் வருது. எல்லா மாணவர்களும் கல்லூரிக்கு வராங்க. அந்த கடிதம் போட்ட நபரும் கல்லூரிக்கு வராங்க. அந்த நபரை பார்த்தா கல்லூரியே ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகும். ஏன்னா அவங்க ஒரு பெண். ஆமாங்க, அவங்க தான் நம்ம கதையோட கதாநாயகி. 1870 இத்தாலி நாட்டில் பிறக்கிறாங்க. 1896 டாக்டர் பட்டமும் பெறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை மருத்துவத்தில் மட்டும் செலுத்தாம குழந்தைங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும்னு நினச்சி ஒரு சிறப்பான கல்வி முறையையும் ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் மாண்டிசோரி கல்வி முறை. ஆமாங்க, நம்ம கதையோட கதாநாயகி பெயர் மரியா மாண்டிசோரி. இன்றைய வினாடி வினா. வினா எண் 1, இக்கதையின் தலைப்பு என்ன? வினா எண் 2, இக்கதையின் ஆசிரியர் பெயர் என்ன? வினா எண் 3, இக்கதை புத்தகத்தின் பெயர் என்ன? வினா எண் 4, நம்ம கதையோட கதாநாயகியின் முழு பெயர் என்ன? வினா எண் 5, நம்ம கதையின் கதாநாயகி எந்த ஆண்டு பிறந்தார்? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்றும் இணைந்திருங்கள் ரீடத்தான் @காரைக்குடி ஸ்பாட்டிஃபிக் சேனலுடன். நன்றி.